ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல KRN 8 எக்ஸ்சேஞ்சரோட IPO ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். நீங்க ஒரு தடவை அனலைஸ் பண்ணணும். நாங்க எங்க ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது ரைட் ஆர் ராங் எந்த விதத்திலும் போய் முடியலாம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டியூப் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ அதாவது இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துக்கு தேவையான காப்பர் ஃபாயில்ஸை யூஸ் பண்றாங்க. அலுமினியம் ஃபின்ஸ் அண்ட் காப்பர் டியூப்ஸை தயாரிக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. வாட்டர் காயில்ஸ், கண்டென்சர் காயில், எவாப்ரேட்டர் காயில்ஸ் மூலமா இவங்களோட சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022ல டோட்டல் ரெவன்யூவா 156 கோடி பார்த்திருக்காங்க. இதே 2023ல 247 கோடி, 2024ல 308 கோடியா இருந்திருக்கு. ரெவன்யூ growth எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2020 to 2023 58%, 23 to 24 இயர் வந்து 24.57% இருந்திருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் 16, 25, 26% உயர்ந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 10, 19, 18% இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் 6, 13, 12% இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்டெபிள் ஆயிருக்கு. அந்த 2023 கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸும் சரி, அதுக்கப்புறம் பேட் மார்ஜின்ஸும் சரி கொஞ்சம் ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பெர்சன்டேஜ் 40.86%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 31.21% இருந்திருக்கு. அது ஓவரால் குட்டாவே இருக்கு. இவங்களோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் டேஸ் வந்து 38.76 நாளா 2022-23 இருந்தது 112 நாளா வந்து உயர்ந்திருக்கு. அது கொஞ்சம் ரெட் பிளாகா பார்க்கப்படுது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ₹8.69 இருக்கு. டெப்ட் பெர் எபிட்டா ரேஷியோ 1.02 இருக்கு. ஸோ கொஞ்சம் டெப்ட் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ₹28.53 அளவுக்கு இருக்கு. ஒரு 131 கோடி நெட்வொர்க் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ரிட்டர்ன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ் 29.68% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட IPO டேட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 25 to 27 செப்டம்பர் 2024. IPO பிரைஸ் ₹209 220 ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 341 கோடி, IPO சைஸும் 341 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 65 ஷேர், ₹14,300 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹10 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் NSE அண்ட் BSE. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 30 செப்டம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 30 செப்டம்பர் 2024. Transfer of shares to demat account 1st October 2024. KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட IPO லிஸ்டிங் டே 3rd October 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் எவ்வளவு CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 25.46% CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே 3 வருஷத்துல இவங்க எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பாக்குறாங்க. டோட்டலா இவங்க எக்ஸ்போர்ட் ரெவன்யூல 14% எக்ஸ்போர்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது 44.71% CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க கஸ்டமர்ஸா யாரெல்லாம் இருக்காங்கன்னா டைக்கின், ஸ்னைடர், ப்ளூ ஸ்டார்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ ஸ்டாரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்திருப்பீங்க. அவங்களோட வந்து பிசினஸ் எப்படி உயர்ந்திருக்குன்னு பார்த்திருக்கீங்க. அதே போல இந்த கம்பெனியும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ டைக்கின் கிட்ட இவங்க 2018ல இருந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. 2019 ஸ்னைடர் கிட்டையும், ப்ளூ ஸ்டார் கிட்ட 2021 கிட்ட இருந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸோட growth எவ்வளவு இருந்திருக்குன்னா 25.46% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் ரெட் ஃபிளாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். 70% ஆஃப் த ரெவன்யூ வந்து டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதுல டைக்கின் மட்டுமே 30% அளவுக்கு இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ எனி பிசினஸ் வந்து டைக்கினுக்கு பாதிக்கப்பட்டா இந்த கம்பெனி வந்து டைரக்ட் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னுமே இந்த கம்பெனி வந்து இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டாமினன்ஸ் வச்சிருந்தாலுமே நம்ம மார்க்கெட்டுக்கு 66% ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் எந்த ஊர்ல இருந்தெல்லாம் வருதுன்னா, அதாவது ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி சைனா, USA, ஜெர்மனி, சிங்கப்பூர் அண்ட் பிரான்ஸ் வந்து வருது. சைனாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா கம்மி விலையில இங்க உங்க ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஸ்டீல்லயே நீங்க நல்லாவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட பிசினஸ்க்கு தேவையான முக்கியமான ரா மெட்டீரியல்ஸா என்னெல்லாம் இருக்குன்னா காப்பர், அலுமினியம், அது மட்டும் இல்லாம ஸ்டீல் இருக்கு. ஸோ இந்த பிரைஸோட கமோடிட்டி பிரைசஸ் கொஞ்சம் ஃபிளக்டுவேட் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனி கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பட் மோர் ஓவர்ஸ் இந்த கடந்த 3 வருஷத்துல இந்த ஃபிளக்சுவேஷன் எல்லாமே அவங்க கஸ்டமர்ஸுக்கு டைரக்டா வந்து இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. அது நான் பாசிட்டிவா பாக்குறேன்.
ட்ரேட் ரிசீவபிள்ஸா இருந்தாலும் சரி, அதாவது மத்தவங்க கிட்ட நீங்க வாங்க வேண்டிய அமௌண்டா இருந்தாலும் சரி, இன்வென்ட்ரி டேஸா இருந்தாலும் சரி, கடந்த 3 வருஷத்துல இந்த கம்பெனிக்கு உயர்ந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வித் இட்ஸ் பேஸ் பார்ப்போம். ஆனா இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு எந்த லிஸ்டட் பிளேயர்ஸும் கிடையாது. ஒரு சிலர் பிரைவேட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இவங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அது இவங்க ஆர்எஸ்பில சில பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க டாமினண்டா மார்க்கெட் ஷேரும் வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 7.71 இருக்கு. மார்ச் 31, 2024 டேட்டா படி. சோ இதே போஸ்ட் ஐபிஓ நாம எடுத்து பார்க்கும்போது 2.83 புக் டைம்ஸ்ல இந்த கம்பெனி இவங்களோட பிரைஸை நிர்ணயிச்சிருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கேட்கும்பொழுது 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ ப்ரீ ஐபிஓ பேஸ்ல, போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க எபிட்டா growth அண்ட் ப்ராஃபிட் growth பார்க்கும்பொழுது இவங்க அவங்களோட வேல்யூவேஷன்ஸ்க்கு வந்து ஈக்குவலா தான் வச்சிருக்காங்க. ஸோ எனி வந்து வேல்யூவேஷன் கேப் அவங்களோட growthக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனி வைக்கல. ஆனா நிஃப்டி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைசிங் ரேஷியோ ஸ்லைட்லி ஹையர் சைடா தான் நான் பாக்குறேன். சோ இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பாத்துருவோம். சோ ஓவராலா இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி 2030க்குள்ள குளோபல் மார்க்கெட்ல 8% அளவுக்கு சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. டொமஸ்டிக் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது இந்தியாக்குள்ள 11.6% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எபிட்டா 51.12% சிஏஜிஆர்ல கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 54.52% சிஏஜிஆர்ல கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. இதுல வர ஐபிஓ 300 கோடி அளவுக்கு ஐபிஓ மணி வரப்போகுது. அதுல ஒரு புது பிளான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. அதனால இவங்க ரெவன்யூ மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ ஒரு 14% அளவுக்கு வச்சிருக்காங்க. அது 3 வருஷத்துல 40% அளவுக்கு உயர்ந்திருக்கு. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கம்பெனிக்கு 223 ரூபாய் அளவுக்கு இருக்கு. 100% அளவுக்கு இந்த கம்பெனி லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மெட்ரிக்ஸ் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கு. வேல்யூவேஷன் 35 டைம்ஸ் கேட்கறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோட கொஞ்சம் அதிகம். பிளஸ் இவங்க வந்து என்ன ஜஸ்டிபிகேஷன் சொல்றாங்கன்னா எங்களோட எபிட்டா பேட் 50% அளவுக்கு உயர்ந்திருக்கு. இன்னும் வந்துச்சுன்னா எங்களோட மார்ஜின்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைபிள் சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு இன்னொரு ரெட் பிளாகா என்னன்னு சொல்லி பாக்குறேன்னா சைனீஸ் காம்படிஷன் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நெட் டெப்ட் டு எபிட்டாவும் பார்த்தாலும் சரி, நெட் டெப்ட் டு ஈக்விட்டியும் பார்க்கணும் சரி 1 டைம்ஸ் மேல இருக்கு. சோ கொஞ்சம் டெப்ட் அதிகமா இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. சோ பிசினஸ் வைஸ் மெட்ரிக்ஸ் வைஸ் கடந்த 3 வருஷம் போத் பிரைஸ் இவங்க நல்லாவே இருந்தாலுமே 2 ரெட் பிளாக் வந்து இருக்கு. கடன் அதிகமா இருக்கு, சைனீஸ் காம்படிஷன் வந்து இருக்கு. அதனால இந்த கம்பெனிக்கு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வியூ எடுக்கும் பொழுது ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா ஐபிஓ பிரைஸ்ல தேவைப்படுது. மத்தபடி ஒரு 100% லிஸ்டிங் கெயின்ஸ் இப்ப காட்டுது. இது நான் தொடரும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் இந்த ரேட் கட்னால கொஞ்சம் ஹையர் சைட்ல வந்து இருக்கு. அதனால இந்த லிஸ்டிங் கெயின்ஸ் நல்லபடியா தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.